ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ரிவிட்டுக்கான என்ஸ்கேப்பை பத்தி பார்க்க போறோம். ஸோ என்ஸ்கேப் ரெண்டரிங் எப்படி இருக்கிறது, ரெண்டரிங் செட்டிங்ஸ், ஸோ என்ஸ்கேப்பை பத்தி எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ஸ்கேப் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், என்ஸ்கேப்ல நம்ம பெரிய நாலேஜ்லாம் நமக்கு தேவை கிடையாது. எல்லாராலையுமே சூப்பரான ஒரு ரியலிஸ்டிக் ரெண்டர் எடுக்க முடியும். ஸோ அதனால என்ஸ்கேப் ஸ்டார்டிங்கா நீங்க இப்பதான் வந்து ரெண்டரே ஃபர்ஸ்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க என்ஸ்கேப் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா ஒரு ரியலிஸ்டிக் ரெண்டர் எடுத்து ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் பண்றதுக்கு உதவும். ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிருக்கேன். ஸோ என்ஸ்கேப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி என்ஸ்கேப் அப்படின்ற மெனு வந்து கிரியேட் ஆகும். இது நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா ஸோ அதோட டூல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்றது நம்ம ரெண்டரிங்க ஸ்டார்ட் கொடுக்குறது. அதுக்கடுத்து வியூஸ் ஏதாவது நம்ம சிங்னலைஸ் பண்ணணும்னா அது கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல நம்ம எந்த வியூ சூஸ் பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ இப்போ நான் 3D வியூல வச்சிருக்கேன். இது வந்து 3D வியூ. அதுக்கு அடுத்தபடியா இங்க 3D வியூ 1 அண்ட் வியூ 2 அப்படின்னு இருக்கு. அது என்னன்னா இது ஒரு கேமரா வச்சு நம்ம எடுத்த ஒரு வியூ, இது ஒரு வியூ. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டூல்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டர் இமேஜ் இது வந்து ரெண்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது நமக்கு ஹைலைட்டட் ஆகும். இப்போ வந்து பிளரா இருக்கு. சோ ரெண்டர் பண்ண இமேஜை நம்ம டாக்குமெண்டா சேவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அசெட்ஸ் லைப்ரரி இது வந்து நம்மளுடைய சீம்லெஸ் 3D ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ நம்ம எங்கேயும் வெளியே போயிட்டு டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோ இதுலயே சூப்பரான 3D ஐட்டம்ஸ் எடுத்து நம்ம இங்க எந்த இடத்துல என்ன வேணுமோ அதை பிளேஸ் பண்ணிட்டு அழகா ரெண்டரிங் எடுத்துக்கலாம். சோ என்ஸ்கேப் மெட்டீரியல் லைப்ரரி. சோ நம்ம ரிவிட்டோட மெட்டீரியல் லைப்ரரி இருக்கு இல்லையா, அசெட் லைப்ரரி, அதே மாதிரி என்ஸ்கேப்லயும் சில மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு. அது அந்த மெட்டீரியல்ஸ் லைப்ரரி அப்படின்னு சொல்றது. சோ மெட்டீரியல்ஸ் லைப்ரரி எடிட்டர் அப்படின்னா சோ இங்க இருக்கிற இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்க வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரிவிட்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ்க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணி இங்க இருக்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இது வந்து மெட்டீரியல் எடிட்டர். ஓகேவா? அதுக்கடுத்து அப்லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா நம்ம லைசன்ஸ் வெர்ஷனா இருக்கும்போது நமக்கு ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து கொடுப்பாங்க. சோ அந்த கிளவுட் ஸ்டோரேஜ்ல நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ரெண்டர் எல்லாம் வேணுமோ அந்த இமேஜ் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஜென்ரலான செட்டிங்ஸ் இதுல இருக்கும். ஏதாவது சப்போர்ட்ஸ் ஹெல்ப் நம்ம தேவைப்பட்டா இதுல நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அபவுட் இந்த சாஃப்ட்வேர்ஸ் பத்தின டீடைல்ஸ் இருக்கும். ஏதாவது இப்போ பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா இதுல போய் பர்ச்சேஸ் பண்றது. என்ஸ்கேப்போட அக்கௌண்ட் நம்ம லாகின் பண்ணிருக்கிற அக்கௌண்ட் இங்க காட்டும். ஓகே, இதுதான் டூல்ஸ். சோ இதுல ஒவ்வொரு பத்தி நம்ம பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு வியூ வந்து செட் பண்ணிக்கணும். சோ வியூ செட் பண்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு முறை நம்ம அகைன் பண்ணிடலாம். ஃப்ளோர் பிளான எடுத்துக்கிறேன். வியூல போயிட்டு கேமராவை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சோ ரியலிஸ்டிக் மாத்திட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருங்க. சோ ஹைட் வந்து நான் வந்து பை ஃபீட் கொடுக்குறேன். ரெண்டுமே நான் சேமா வச்சுக்கிறேன். சோ இப்போ இந்த வியூ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இது என்னன்னா 3D வியூ 3. ஓகே, சோ இப்போ என்ஸ்கேப் குள்ள போயிடுங்க. இந்த இடத்துல நமக்கு ஆக்டிவ் டாக்குமெண்ட் அப்படின்னு இங்க நமக்கு என்ன காமிக்குதோ அதுதான் வந்து நம்மளுக்கு ரெண்டர் ஆக போற வியூ. ஓகேவா? சோ இங்க நம்ம இப்ப எடுத்த 3D வியூ 3 வந்து இங்க செட் ஆயிடுச்சு. நம்ம ஏதாவது வேற மாத்தி நம்ம ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரோல் டவுன் யூஸ் பண்ணி நீங்க வேற சூஸ் பண்ணிக்கலாம். சோ நிறைய கேமரா வியூஸ் எடுத்து வச்சிருக்கும் போது இது ஒவ்வொன்றும் ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு வியூ எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? சோ இப்போ அதுக்கடுத்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு என்ஸ்கேப்போட ரெண்டரிங் செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நமக்கு லைவ் அப்டேட்ஸ் வந்து ஆகிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் எதுவும் பண்ண இங்க நமக்கு அப்டேட் ஆகும். நமக்கு ரெண்டர் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கு. இதுல நம்ம எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது அடுத்து நம்ம அதுதான் தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம பெருசாக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஹெல்ப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகே, சோ இதை வச்சு ஈஸியா நீங்க நேவிகேட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா மூவ் பண்றதுக்கு WSAD இந்த 4 கீயை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும். நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, சோ ஃப்ரண்ட்ல மூவ் ஆகுது. W கொடுக்கும்போது ஃப்ரண்ட்ல போகுது. S கொடுக்கும்போது பேக்ல வருது. A கொடுக்கும்போது ரைட்டு. D கொடுக்கும்போது லெஃப்ட். சோ இந்த மாதிரி நம்ம வந்து பொசிஷன் பண்றதுக்கு இந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு நல்லா யூஸ் ஆகும். சோ இப்போ எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு கிட்ட போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மூவ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தபடியா அப் டவுன். சோ மேலே கீழே நம்ம எடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து என்ன கீ யூஸ் பண்ணிருக்காங்க, E and Q. ஓகே, சோ இதுலயே உங்களுக்கு ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. E கொடுக்கும்போது நமக்கு சோ அப்படியே மேலே ஏறிட்டே போகும். Q பண்ணும்போது கீழே இறங்கிட்டே வரும். சோ உங்களுக்கு எந்த பொசிஷன்ல இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. சோ இன்னும் கொஞ்சம் முன்ன போகணும்னாலும் போகலாம். சோ நம்மளுடைய வியூ நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். சோ இந்த கீஸ் எப்ப வேணாலும் இங்க ஹெல்ப்ல போயிட்டு எடுத்து அதை நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல பெயிண்ட் வந்து மிஸ் ஆயிருக்க மாதிரி தெரியுது. வீட்டுல போயிட்டு செக் பண்ணிட்டு வருவோம். இங்க வந்து பெயிண்ட் இல்ல. சோ பெயிண்ட் வந்து நம்ம அங்க அப்ளை பண்ணிடுவோம். பெயிண்ட் உள்ள எடுத்து இங்க நம்ம அப்ளை பண்ணியாச்சு. சோ அங்க நமக்கு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும். ஓகே, இங்க கரெக்ட் ஆயிடுச்சு. சோ லைவ் அப்டேட்ன்றதால அங்க நம்ம என்ன செய்யறோமோ அது எல்லாமே இங்கே நமக்கு அப்டேட் ஆயிடும். ஓகே ஓகே, அடுத்தபடியா நம்ம வாக் பண்ணணும் இல்ல ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் பாரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் மவுஸ்ல இருக்கிற இந்த ரைட் கீ பிரஸ் பண்ணும்போது நம்ம சுத்தி பார்த்துக்கலாம். லுக் அரௌண்ட். சோ இப்படி பண்ணும்போது இப்படி நம்ம திரும்பி பார்த்துக்கலாம். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டிசைன்ஸை நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உதவும். ஓகே, அடுத்தது ஆர்பிட் யூஸ் பண்றதுக்கு ரைட் மவுஸ் யூஸ் பண்ணணும். சோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டே நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா
எப்படி வேணாலும் நம்ம திருப்பிக்கலாம். அடுத்ததா பேன் வந்து சென்டர்ல இருக்க அந்த சர்க்கிள். ஸோ பேன் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கான கீஸுமே வந்து இங்கே இருக்கு. ஸோ அதுக்கு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கீஸ் எல்லாமே வந்து நமக்கு நம்மளுடைய ப்ராஜெக்டை அலைன் பண்றதுக்கும் பொசிஷனிங் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா உதவும். அதுக்கு அடுத்தபடியா இது நம்ம டபுள் கிளிக் பண்ணும்போது டெலிபோர்ட் வருது. நல்லா ஜூம் பண்ணி பாக்குற மாதிரி எந்த இடத்துல நம்ம வச்சு கிளிக் பண்றோமோ அந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி நமக்கு காட்டுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சு நான் பண்றேன், நமக்கு அந்த இடத்துல ஜூம் பண்ணி காமிக்கும். ஓகேவா? அடுத்து இங்க டோர் கிட்ட இருக்கிறேன். ஸோ அந்த இடத்துல ஜூம் ஆனிச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கீஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸையும் நமக்கு இங்கே டிஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா பண்ணிக்க முடியும். என்ஸ்கேப் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கு அடுத்தபடியா டைம் ஆஃப் டே, இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற ஷார்ட்கட் வந்து ஆரோ கீயும் பிளஸ் ரைட் மவுஸும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த மோட்ல இருந்து நம்ம வெளியே போகணும் அப்படின்னா எஸ்கேப் கீ கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ ஃபாஸ்டா நம்ம வந்து ஃப்ரண்ட்ல போகணும் அப்படின்னா ஆரோ கீஸ் யூஸ் பண்ணாக்க நமக்கு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்து இன்னும் ஃபாஸ்டா போகணும்னா கண்ட்ரோல்ல பிடிச்சிட்டு பண்ணும்போது நமக்கு இன்னும் ஃபாஸ்டா போகும். ஓகே, ஸோ கண்ட்ரோலையும் ஆரோவும் சேர்த்து பண்ணும்போது நமக்கு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆரோ வந்து நீங்க லெஃப்ட் ரைட்டு எல்லா ஆரோவுமே ஃபோர்ஸ் ஆரோவுமே யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல்ல ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா ஜம்ப் பண்ற மாதிரி ஸ்லோவா மூவ் ஆகாம நார்மலா பண்ணும்போது நமக்கு ஸ்லோவா போகுது, அதுவே கண்ட்ரோல் பிடிச்சி பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா போகும். அதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியா ஸோ வியூஸ், ஸ்டாண்டர்டான வியூஸ் வந்து நம்ம பாக்குறதுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து 8 அப்படி கொடுத்தோம்னா பேக் சைடு கீபோர்ட்ல இருக்கிற அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 6 2 4. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் வியூக்கு 2 கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிஷியல் பொசிஷன் ஃபார் கரண்ட் வியூ வர்றதுக்கு 0 ப்ரெஸ் பண்ணுங்க. ஏற்கனவே இருந்த பொசிஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0 ப்ரெஸ் பண்ணதும் அதே மாதிரி வந்துருச்சு. அதுக்கடுத்து டைம் ஆஃப் டே, இந்த இது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா, அதாவது ஆரோ கீயும் மவுஸும் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு டைம் ஆஃப் டே வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அப்ப வந்து இந்த கீ யூஸ் பண்ணி பாருங்க. ஒன்னு யூ யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஐ யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நான் வந்து மூவ் பண்ணிட்டு இப்போ டைம் ஆஃப் டே, அதாவது நமக்கு டைம் ஒரு டேல இருக்கிற 24 ஹவர்ஸ்க்கான டைமிங்ஸும் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ யூ யூஸ் பண்ணாலும் டைம் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும், மாறுதா டைமிங்ஸ்? ஓகேவா? அடுத்தது ஐ யூஸ் பண்ணாலும் மாறும். ஸோ அதாவது முன்னாடி பின்னாடி எப்படி முன்னாடி பின்னாடி மாறதுக்கு ஐயும் யூயும் மாத்தி மாத்தி நீங்க படிக்கலாம். இப்போ இது நான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும் அப்படின்னா யூ கொடுக்கணும், இல்ல முன்னாடி வரணும் அப்படின்னா ஐ கொடுக்கணும். அப்படியே ஐயும் மாத்தி மாத்தி நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கனாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த மோட் வந்துடும். ஸோ இப்போ நான் இப்படி கொஞ்சம் நல்ல வெயில் இருக்க மாதிரி ஒரு வியூ வேணும் அப்படின்னு நான் இதை சூஸ் பண்றேன். சோலார் ஆங்கிள் மாத்தணும் அப்படின்னா இந்த ஆரோ கீ பிரஸ் பண்ணிட்டு ஐயோ இல்ல யூவோ பிரஸ் பண்ணணும். சோலார் ரொட்டேஷனுக்கு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஐ அப்படி இல்லைன்னா யூ இது ரெண்டுல ஒண்ணு யூஸ் பண்ணணும். இப்போ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த இது வந்து ரொட்டேட் ஆகும். சோலார் நம்மளுடைய சன் வந்து ரொட்டேட் ஆகும் இருக்கிற பொசிஷன்ல இருந்து. தெரியுதா சன்னோட மூவ்மெண்ட்? கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிட்டு நீங்க வந்து ஐ இல்ல யூ பிரஸ் பண்ணும்போது அந்த சோலாரோட ரொட்டேஷன் நடக்கிறது உங்களுக்கு தெரியுது பாருங்க. அந்த நிழல் அப்படியே மாறுது பாருங்க. ஸோ உங்களுக்கு எப்போ டவுட்னாலும் நீங்க இந்த ஹெல்ப் பட்டனை எடுத்து அதோட ஷார்ட்கட் கீஸை நீங்க வந்து பாத்துக்கலாம், அப்படிலாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். சன் வந்து ரீசெட் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகும். மறுபடியும் மாத்தணும் அப்படின்னா கண்ட்ரோல பிடிச்சிட்டு ஐ இல்லைன்னா யூ ஏதாவது ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ அவ்வளவுதான். இதுல இருக்க கீஸ் யூஸ் பண்ணி ஈஸியா நீங்க உங்களோட மாடல் எந்த வியூல வேணும் அப்படின்றத அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஓரளவுக்கு ஒரு பொசிஷனிங் பண்ணியாச்சு. அடுத்து இங்க இருக்க டூல்ஸை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இது ஹோம். ஸோ இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மோட் தான். அது அடுத்தபடியா கொலாபரேட்டிவ் அனோட்டேஷன். ஸோ இதுல ஏதாவது நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கொலாபரேட் பண்றதுக்கு இதுல ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இதை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபைல் நம்ம யாருக்காவது நம்ம சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா பிம் மோட். ஸோ பிம் மோட் அப்படின்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ் நமக்கு வந்து இங்க டீடைல்டா இங்க காமிக்கணும். அது நமக்கு மவுஸ் இங்க கிட்ட வரும்போது அதை ஹைலைட் பண்ணி காமிக்க பாருங்க. ஸோ காலம் ஹைலைட் பண்ணி காமிக்குது. இப்போ டோர் 2 feet 6 inches எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு. ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மவுஸ் நீங்க கிட்ட எடுத்துட்டு போகும்போது அந்த எல்லாமே ஹைலைட் ஆகுது பாருங்க. இதுதான் பிம் இன்ஃபர்மேஷன், பிம் மோட் அப்படின்றது. அடுத்த ஐக்கான் வந்து பாத்தீங்கன்னா வியூ மேனேஜ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்க வியூஸ் எல்லாம் இங்க வந்து நமக்கு ஷோ பண்ணும். இதுல ஏதாவது நம்ம ஒரு வியூ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இங்க செட் பண்ணிருக்க இந்த வியூ வந்து ஓகேவா இருக்கு, இது வந்து நம்ம சேவ் பண்ணி திரும்ப நம்ம வெளியே போயிட்டு திரும்ப உள்ள நம்ம ரெண்டர் கொடுத்தா நம்ம அங்க வச்சிருக்க கேமரா வியூ தான் நமக்கு வரும். ஸோ மறுபடியும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு
ஈஸியா இருக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் நமக்கு வியூ மேனேஜ்மெண்ட் டேப் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழே இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் வியூ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கிரியேட் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வியூ வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ என்ஸ்கேப் 3D வியூ 1 அப்படின்னு இருக்கு, டிஃபால்ட்டா வந்திருக்கு. ஸோ அதையே நான் அப்படியே விட்டுறேன். ஸோ இதுல இருக்கிற பொசிஷனிங் எல்லாம் இங்க நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ இதுல ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சன் ஏதாவது நீங்க மாத்தணும் அப்படின்னா இங்க நம்ம வந்து இங்க கூட நம்ம அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொசிஷனிங் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, நம்ம இங்க சேஞ்ச் பண்ண நமக்கு இங்க அந்த ஷேடோவோடது சேஞ்சஸ் நடக்குது. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த பொசிஷனிங் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க அந்த வியூ கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இப்போ வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்க நிறைய வியூஸ் நம்ம வந்து இதெல்லாம் ரிவீட்ல கிரியேட் பண்ண வியூஸ் கேமரா ஃபிட் பண்ணி கிரியேட் பண்ணது. ஸோ இப்போ 3D அப்படின்னு கொடுத்தோம்னா 3D இதுக்கு மாறிடும். 3D வியூ 1 இது வந்து வேற ஒரு கேமரா பொசிஷன், அடுத்து 2 இது ஒரு கேமரா பொசிஷன், ஸோ அடுத்து 3 இது ஒரு கேமரா பொசிஷன். இப்போ வந்து என்ஸ்கேப் 3Dன்றது இது நம்ம இப்போ சேவ் பண்ண இந்த ஓகேவா. ரிவீட்ல நம்ம வச்சுட்டு வந்துட்டு இங்க நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சிருக்கோம், இதே சேவ் பண்றது தான் இந்த ஆப்ஷன். ஓகே, ஸோ வியூஸ் எல்லாம் நீங்க டிஃபரெண்டான வியூஸ் வச்சுட்டு அதை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம அப்படியே ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றையும் நம்ம செட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஓகே, அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் லைப்ரரி. அசெட்ஸ் லைப்ரரின்றது என்ன அப்படின்னா இங்க நமக்கு நிறைய 3D இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம இங்க வந்து வச்சுக்க முடியும். ஸோ இங்க நம்ம சர்ச் பட்டன்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அசெட் லைப்ரரி இருக்கிற திங்ஸ் என்னென்ன வேணுமோ அதில் நீங்க எடுத்து இங்க ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா சைட் கண்டெக்ஸ்ட். ஸோ சைட் கண்டெக்ஸ்ட் அப்படின்றது என்ன, நம்ம சைட் இன்ஃபர்மேஷனை இங்க ஆட் பண்ணி வைக்கிறது. இதுக்கு நமக்கு இன்டர்நெட் தேவைப்படும். ஸோ நான் வந்து இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணல, ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்டர்நெட் இருந்தது அப்படின்னா அந்த எந்த லொகேஷன்ல இந்த சைட் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்றத இங்க நம்ம ஆட் பண்ணி வச்சோம்னா அந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கிற மாதிரி அது எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஓகே, இது இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்ததா வீடியோ கிரியேட்டர். ஸோ கிரிட் ஏதாவது வேணும் ஷோ பண்ணணும் அப்படின்னா இங்க நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்க ஷோ ஆகும். ஸோ இதை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து மூவ்மெண்ட்ஸ் இன் அண்ட் அவுட் மூவ்மெண்ட். அதுக்கடுத்து ஷேக்கி கேமரானா நம்ம பர்சன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சின்ன ஷேக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்க டிக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததான் இங்க கீ ஃப்ரேம்ஸ். கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு இங்க இந்த சைடும் ஒரு பிளஸ் இருக்கும், இந்த சைடும் ஒரு பிளஸ் இருக்கும். ஸோ நம்ம எங்க வேணாலும் கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமுக்கு முன்னாடி இது ஆட் ஆகும், இது வந்து நெக்ஸ்டா ஆட் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இப்போ இது என்ன பண்றேன், கொஞ்சம் ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணிட்டு அடுத்த கீ ஃப்ரேம் செட் பண்றேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு அடுத்த கீ ஃப்ரேம் செட் பண்றேன். இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். இங்க நமக்கு 12 செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஓகே, இதை ப்ளே பண்ணி பாக்குறேன். நம்ம செட் பண்ணி என்னென்ன மாதிரி நம்ம வச்சு செட் பண்ணுமோ அந்த கீ ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அது அப்படியே ஸ்லோவா நமக்கு மூவ் ஆகும். ஸோ இது நம்ம ப்ராப்பரா கரெக்டா நம்ம வந்து அடுத்த கீ நம்ம அடுத்து செட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு அழகான வீடியோ வந்து கிரியேட் ஆயிடும். இப்போ இந்த கிரியேட் பண்ணிருக்கிற இந்த வீடியோ வந்து ஓகேவா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னா இப்போ வந்து செகண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். நம்ம என்ன டைமிங் கொடுக்குறோமோ அந்த டைமிங். இப்போ ரொம்ப ஸ்லோவா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ என்ன பண்றேன், எக்ஸ்போர்ட் இங்க இருக்கல எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்தது என்ன மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்றது இங்க டீடைல்ஸ் கேக்குது. ஸோ ஃபுல் HD ஆல்ரெடி இருக்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவே இருக்கட்டும். ஸோ அப்படியே வந்து எக்ஸ்போர்ட்னு கொடுக்குறேன். டெஸ்க்டாப்ல போயிட்டு சேவ் பண்றேன். நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணல, டிஃபால்ட்டா இருக்கிறத அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது வீடியோ. ஸோ இதுல வந்து நிறைய கீ ஃப்ரேம் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவி மாதிரி உங்களுக்கு வரும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 3-4 தான் கிரியேட் பண்ணிருக்கேன், அதனால ரொம்ப ஷார்ட்டா வந்திருக்கு. இது நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்க எப்படி வச்சு கீ ஃப்ரேம் செட் பண்றது, என்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் இன்க்ளூட் பண்றது, இதெல்லாம் நம்மளுடைய ஓன் கிரியேஷன் தான். ஓகே, டூல்ஸ்னு பார்த்தா இவ்வளவுதான். எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணிருக்கிறத நம்ம போயிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளே ஆகுது. நம்ம நிறைய கீ வந்து கொடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மள லென்த்தியான வீடியோவா கிடைக்கும். ஸோ ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு லுக் கிடைக்கும். நம்மளோட கிரியேட்டிவிட்டியும் கொஞ்சம் அங்கங்க நம்ம டெக்கரேஷன் இருக்கும் பண்ணிட்டு பண்ணும்போது ஒரு லைவா நம்ம சுத்தி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ கண்டென்ட் இவ்வளவுதான் வீடியோ கிரியேஷன். அது நம்ம இங்க நிறைய கீஸ் ஆட் பண்ண அதிகமான டைமுக்கு நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சது. சேவ் பண்ணணுமா வேணாமான்னு கேட்கும். வேணும்னா சேவ் பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுலாம். ஸோ நான் வந்து சேவ் பண்ணல. ஸோ இப்போ இது வந்து பொசிஷன் மாறிடுச்சு. எனக்கு மறுபடியும் நான் வச்சிருந்த பொசிஷனே வேணும் அப்படின்னா நம்ம வியூ மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு ஈஸியா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வியூ மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு
நான் அந்த பொசிஷன் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதை கிளிக் பண்றேன். ஸோ வியூ சேஞ்ச் ஆயிருக்கும்போது நமக்கு தேவையான வியூவை நம்ம வியூ மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு எந்த வியூவோ அந்த வியூ கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் பண்ணி வச்சிருந்த வியூ வந்து நமக்கு மறுபடியும் வந்துடும். ஓகே, இப்போ வீடியோ பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தபடியா அடுத்த டூல் வந்து ஸ்கிரீன்ஷாட். ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இந்த இமேஜ் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சேவ் பண்றது லொகேஷன் கேட்கும். ஸோ டெஸ்க்டாப்ல கொடுத்து இங்க ஜேபிஜி, பிஎன்ஜி, OpenEXR, டார்கா ஃபைல் இந்த 4 ஃபார்மேட்ல நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஜேபிஜி கொடுத்து சேவ் கொடுக்குறேன். இங்க நமக்கு இமேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த டூல் வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் ரெண்டர். ஸோ மல்டிபிள் வியூஸ் இருக்கும்போது நம்ம பேட்ச் ரெண்டர் கொடுக்கலாம். ஸோ இங்க இருக்கிற நிறைய இப்போ ஏதாவது எந்தெந்த வியூஸ்லாம் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம இந்த வியூ ஒன்று, 3D வியூ ஒன்று, வியூ 2. ஸோ இந்த 3 வியூவும் சேர்ந்து எனக்கு ரெண்டர் இமேஜ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டர் இமேஜ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த 3 வியூவும் நமக்கு இப்போ சேவ் ஆகி ஃபோல்டருக்குள்ள போய் நம்ம சேவ் ஆகும். ஸோ நியூ ஃபோல்டர் வந்து கொடுத்துருவேன். ஸோ அந்த 3 வியூவும் நமக்கு ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. ரெண்டர் ஆகி சேவ் ஆகிடுச்சு. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரெண்டர் இமேஜ் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொரு கேமரா வியூவும் நமக்கு ரெண்டர் ஆகி இமேஜ் வந்துச்சு. ஸோ நிறைய வியூ நம்ம செட் பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது ஒவ்வொரு வியூக்கும் தனித்தனியாக கொடுக்காம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரெண்டர் எடுத்து சேவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ஒரு இமேஜா ரெண்டர் ஆகி சேவ் பண்ணிடும். அடுத்த டூல் என்ன அப்படின்னா ஸோ இந்த சீனை வந்து எக்ஸ்போர்ட் பண்றது. எந்த சீன் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறது. ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் அகைன் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்றேன். அந்த ஃபோல்டரே கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து செலக்ட் பண்றேன். ஸோ வேரியஸ் சீன்ஸா வந்து அது சேவ் ஆகுறது. ஸோ சேவ் ஆகி முடிச்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ஸ்கேப்போட விஆர் சீன் ஃபைலா கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து பேனரோமா மோட். இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூல இருந்து தான் நம்ம பண்ண முடியும். ஸ்டாண்ட் லோன் அப்படின்றது சப்போஸ் என்ஸ்கேப் இல்ல இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் வியூ பண்ணணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக என்ஸ்கேப் இல்லாதவங்களுக்கு ஒரு ஃபைலை ஷேர் பண்றதுக்கு ஸோ இந்த ஸ்டாண்ட் லோன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்ததான் இங்க ஸோ அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா மினி மேப் அப்படின்னும் போது ஸோ இந்த பிளானோட ஃபுல் இதை வந்து நமக்கு இங்க ஒரு குட்டியா மேப் மாதிரி காட்டும். அதை கொஞ்சம் பெருசு பண்ணி இப்படி வச்சுட்டு நம்ம ஜூம் பண்ணி பாக்குறது, ஏதாவது டீட்டெயில்ஸ் பாக்குறது, சின்னதா மேப் மாதிரி இங்க வந்து நம்ம பாத்துக்கலாம். ஓகே, இது வேணா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சேவ் ஃப்ரேம் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே அந்த இதுல கவர் ஆயிருக்கா இல்ல எதுவும் கவர் ஆகாம இருக்கா அப்படின்றத பாத்துக்கலாம். ஸோ இங்க வந்து நமக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் சேவ் ஃப்ரேம் வந்து ஆக்டிவா இருக்கு. ஸோ ஃபுல் ஸ்கிரீனுமே கவர் ஆயிருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை. இது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்க போயிடும். ஸோ சேவ் ஃப்ரேம் ஆன் பண்ணிட்டா நம்மளுக்கு ரெண்டர் இமேஜ் எப்படி வரும், எது வரைக்கும் கவர் ஆகும் அப்படின்றத நம்ம பாத்துக்க முடியும். ப்ரொஜெக்ஷன் மோட், இதுல வந்து என்ன மாதிரி ப்ரொஜெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்றத இங்க செலக்ட் பண்றது. பெர்ஸ்பெக்டிவ் வியூல இருக்கணுமா இல்ல 2 பாயிண்ட் வியூல இருக்கணுமா இல்ல ஆர்த்தோகிராஃபிக் வியூல இருக்கணுமா அப்படின்றத நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படின்னு கொடுத்த உடனே நமக்கு இப்போ இந்த 360 பேனோரமா வியூ வந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 360 டிகிரி பேனோரமா வியூவா வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இது வந்து பேனோரமா கொடுத்தது எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. அது நம்மளுடைய டாக்குமெண்ட் ஃபோல்டர்ல என்ஸ்கேப்போட பேனோரமா செட்டிங்ஸ்குள்ள இருக்கும். ஸோ அடுத்தபடியா நேவிகேஷன் மோடு, ஃப்ளை மோடு வேணுமா இல்ல வாக் மோடு வேணுமா அப்படின்றத நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கிறது. விர்ச்சுவல் ரியாலிட்டி இமேஜ் வந்து எடுப்பாங்க இல்லையா, அதுக்கு சப்போர்ட் பண்ற டூல் இது. அதுக்கு அடுத்தபடியா விஷுவல் செட்டிங்ஸ். ஸோ விஷுவல் செட்டிங்ஸ்ல தான் நம்மளுடைய சீன் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும், நம்மளோட வியூ எப்படி இருக்கணும் அப்படின்றது ஃபுல்லாவே செட் பண்றது இந்த விஷுவல் செட்டிங்ஸ்ல தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் டேப்ல என்னென்ன நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுல ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோடு வந்து என்ன ஃபர்ஸ்ட் இது வந்து நன் அப்படின்றது நம்ம நார்மலா இருக்கிற இந்த நம்ம செட் பண்ணிருக்கிற தீம் வந்து வரும். ஓகேவா, அதுக்கடுத்து ஒயிட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபுல்லா ஒயிட்ல மாறிடும். அடுத்ததான் பாலிஸ்டர், இது கொஞ்சம் அதுல இருந்து டிஃபரெண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா லைட் வியூ, அதுக்கு அடுத்தபடியா ஸ்கெட்ச் வியூ, பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி நமக்கு அமைக்கிறது. ஓகே, இப்போ நன் அப்படி கொடுத்துட்டா நமக்கு நார்மலா நம்ம கொடுத்துருக்க மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து நார்மலா இருக்க மாதிரி வந்துடும். ஓகே, அதுக்கு அடுத்து அவுட்லைனர் வந்து எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா யூஸ்வலா வந்து 5% அவுட்லைனர் வச்சா பெட்டரா இருக்கும். ஓகேவா, அடுத்தபடியா கேமரா ப்ரொஜெக்ஷன், இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பெர்ஸ்பெக்டிவ் வியூல வைக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 பாயிண்ட் வியூல வைக்கலாம். ஓகே, ஆர்த்தோகிராஃபிக்ல வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையர் இதுமே கவர் ஆகும். ஸோ அது வந்து சரியா வராது. ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூல வச்சுட்டு இல்லைன்னா 2 பாயிண்ட் வியூல. ஓகே, இப்போ இந்த வியூ வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிருக்கேன் அந்த வியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாறிடுச்சு.
அடுத்தபடியா எக்ஸ்போஷர், ஆட்டோ எக்ஸ்போஷர் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுவாகவே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும். இல்ல இது வேணாம், நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க இதை வந்து எப்படி என்ன அளவுக்கு வேணும் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி இப்போ ரொம்ப அதிகமா கம்மியா அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இது வேரியேஷன் ஆகும். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட்க்கு இவ்வளவு இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, அதுக்கடுத்து ஃபீல்ட் ஆஃப் வியூ எந்த அளவுக்கு கிட்ட தூரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அதுக்கடுத்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு. ஸோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்காது. அடுத்து ரெண்டர் குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கறதுக்கு டிராப்ல வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு அதுக்கடுத்து ஹையோ இல்ல அல்ட்ராவோ வச்சு நம்ம ரெண்டரிங் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மெயினா மாற்ற வேண்டிய செட்டிங்ஸ். அடுத்தபடியா இமேஜ் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைலைட்ஸ், ஷேடோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்றது. ஸோ இப்போ ஹைலைட்ஸ் வந்து நம்ம இப்படி மாற்றும் போது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ இப்போ இதே வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுத்தாக்கா அதுவாகவே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கும். ஓகேவா, சேச்சுரேஷன்ன்றது அந்த கலர் உங்களுக்கு டார்க் ஆகுறது, இப்போ லைட் ஆகுறது, இந்த மாதிரி சேச்சுரேஷன் எல்லாமே போட்டோஷாப்ல நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இப்போ டிஃபால்ட்டா அது என்ன இருந்துச்சோ அதே நான் விட்டுறேன் 100%. அதுக்கடுத்து கலர் டெம்பரேச்சர். ஸோ நமக்கு வந்து இந்த எல்லோஷா வருது, அப்புறம் ஒயிட்டிஷா வருது, ப்ளூஷா வருது, இந்த மாதிரிலாம் வந்து மாத்துறது என்னது, இந்த மாதிரி உங்களுக்கு சீன் வேணும் அப்படின்றது. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி இருந்த கலரே வந்து சூஸ். அதுக்கடுத்து எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா எஃபெக்ட்டுமே வந்து ஆஃப் பண்ணிடுறது பெட்டர். ஓகே, ஸோ எஃபெக்ட்ஸ் மோஸ்ட்லி நமக்கு தேவைப்படாது. நம்ம எடுக்க போறது ரெண்டர் இமேஜ். ஸோ அதில் எஃபெக்ட்லாம் நம்ம வந்து வேண்டாம். அடுத்தபடியா அட்மாஸ்பியர்ல வந்து இந்த ஃபாக் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண கொஞ்சம் அப்படியே அந்த மங்களாகுது தெரியுது உங்களுக்கு. இதே வந்து மார்னிங் எஃபெக்ட்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த ஃபாக் எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நார்மலா எனக்கு ஃபாக் தேவையில்லை, அதனால வந்து ஏதோ ஃபாக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஹைட்டும் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ எவ்வளோ ஹைட்ல அந்த ஃபாக் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு அதை நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஃபாகே வேணாம், ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இலுமினேஷன்ல சன் பிரைட்னஸ், சன் வந்து எவ்வளவு பிரைட்டா இருக்கும். இப்போ இது ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணாக்கா சன்னோட இது கம்மி ஆயிடும். ஓகே, சன் பிரைட்னஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளவு இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு வேணும் உங்களுடைய ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படியே நீங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நைட் ஸ்கை பிரைட்னஸ், நம்ம இதை நைட் மோடுக்கு மாற்றும் போது அப்ப அதோட ஸ்கை பிரைட்னஸ் எவ்வளவு வேணும் அப்படின்றத அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நைட் மோட் வச்சுட்டு நம்ம இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம ஈஸியா ஒரு போட்டோ எடிட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியான செட்டப் தான். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் எதை அதிகமாக்கணும் எதை கம்மியாக்கணும் அப்படின்னு நீங்களா வந்து வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஐடியா வந்துடும். ஸோ இப்படி இருந்தா நல்லா இருக்கும், நம்மளோட இமேஜ் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பண்றதா. ஷேடோ ஷார்ப்னஸ், ஷேடோ வந்து நல்லா தெரியணுமா இல்ல கம்மியா பிளரா தெரியணுமா, நல்லா ஷார்ப்பா தெரியணுமா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ ஃபுல்லாச்சா நம்மளுக்கு டார்க்கா தெரியுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னா கொஞ்சம் லைட்டா அதோட ஷார்ப்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். இந்த மோட் இதுக்கு ஓகேவா இருக்கா, இந்த செட்டிங் ஓகேவா இருக்கா, இந்த வேல்யூ இதுக்கு கரெக்டா இருக்கா, நம்மளோட இமேஜ் பாக்குறதுக்கு ஓகே இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தான் அசம்ஷன் எடுத்து பண்ணணும். சரியா, அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் லைட், நம்ம லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணாக்கா அந்த இடத்துல இந்த ஆர்டிஃபிஷியல் லைட் பிரைட்னஸ் எல்லாம் வைக்கணும். ஸோ லைட் இப்போ செட் பண்ணல, அதனால இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் எதுவும் பண்ணல. ஸோ நைட் மோட் வச்சுட்டு அப்போ இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்து வந்துடும். ஆம்புலன்ட் பிரைட்னஸ் இது வந்து லைட்டுக்கு ஓகே. அதுக்கடுத்து விண்டோட இன்டென்சிட்டி எவ்வளவு வேணும் அப்படின்றத இங்க நீங்க கொடுத்துக்கலாம். அதோட டைரக்ஷன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு அதையும் நீங்க வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்கை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் நான் டிக் பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லா ஒயிட்டா ஒரு பிஎன்ஜி இமேஜ் மாதிரி வந்துடும். எனக்கு ஸ்கை வேணும் அப்படின்றதால ஸ்கை வந்து அதை எடுத்து விட்டுறேன். இப்போ வந்து சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி பேக்ரவுண்ட் இங்க என்ன இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஒயிட் கவுண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கிளியர் அப்படின்னு கொடுத்தோம்னா எதுவுமே இல்லை, பிளாக்கா ஆயிடுச்சு. அடுத்து ஸ்கை பாக்ஸ் டெசர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா பின்னாடி டெசர்ட் இருக்க மாதிரி ஒரு வந்து வரும். உங்களுக்கு இங்க மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரெண்டு சைடும் இப்போ ஓரளவுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தபடியா ஃபாரஸ்ட், இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இது டிஃபால்ட்டா இருக்கிறது. அது அந்த நம்மளுடைய பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி எந்த சினரியா கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, டவுனு, அர்பன், ஒயிட் கியூப்ஸ், ஒயிட் கிரவுண்ட். ஸோ இப்போ ஒயிட் கிரவுண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த கிரவுண்ட் இப்போ சப்போஸ் வேற ஏதாவது இப்போ மவுண்டைன் வைக்கிறேன் அப்படின்னா இந்த மவுண்டன் வந்து நம்ம டைரக்ஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா ரொட்டேஷன் நீங்க கொடுக்கலாம். ரொட்டேஷன் கொடுத்தா அது அப்படியே இப்படி மூவ் ஆகும். எந்த வியூ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இதை வச்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ டவுன் அப்படின்னா டவுன்ல இருக்க மாதிரி. இப்போ டவுன் இங்க வச்சுட்டு நம்ம டொரேஷன் எப்படி மாத்தணுமோ அப்படி மாத்திக்கலாம். மூணோட சைஸ் நைட்ல வைக்கும் போது இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கிளவுட்ஸ் எவ்வளவு வேணும், அதிகமா வேணுமா கம்மியா வேணுமா அப்படின்றத நீங்க இப்ப பாருங்க நிறைய கொடுத்தோம், நிறைய மழை பெய்யற மாதிரி நிறைய. ஸோ மீடியமா வேணும் அப்படின்னா மீடியமா வச்சுக்கலாம். ஒவ்வொரு நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இங்க டிஃபால்ட்டா இருக்கிறதே வரும். இந்த ஆரோ கீ நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கடுத்து லாங்கிடியூடு லேட்டிடியூடு இதெல்லாம். அடுத்தபடியா அவுட்புட் என்ன மாதிரி வேணும். ஸோ இங்க வந்து ஃபுல் ஹெச்டி இருக்கு, அல்ட்ரா ஹெச்டி இருக்கு, கஸ்டமா நம்ம வேணா பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளவு வேணும் அப்படின்றது இங்க நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அல்ட்ரா ஹெச்டி அப்படின்னு கொடுத்தாக்கா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் இங்க மாறிக்கும். கஸ்டம் அப்படின்னா நம்ம இங்க சைஸை கொடுக்கலாம்.
அதுக்கடுத்து ஃபுல் ஹெச்டி, அதுக்கான சைஸ் இது, அல்ட்ரா ஹெச்டி, அப்புறம் ஹெச்டி. ஓகே, நம்மளுடைய சைஸ், இமேஜோட சைஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹெச்டி வந்து ஃபுல் ஹெச்டி வந்து வச்சுட்டேன். அதாவது எக்ஸ்போர்ட் இமேஜ், இமேஜோட நமக்கு ஆப்ஜெக்டோட ஐடி, மெட்டீரியல் இது எல்லாமே வேணுமா வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு இந்த ரெண்டு எடுக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு தேவையில்லைன்றதால நான் டிக் பண்ணிட்டேன். ஸோ ஃபைல் ஃபார்மேட் வந்து பிஎன்ஜி வேணுமா இல்லை ஜேபிஜி வேணுமா இல்லை ஓப்பன் ஏஎக்ஸ்ஆர் இல்லைன்னா டார்க் ஆஃப் ஃபைல், இந்த மாதிரி 4 டிஃபரெண்ட் ஃபைல்ஸும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவுட்புட்ல நம்ம என்ன ரெசல்யூஷன் வேணும் அப்படின்னு செட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன ஃபார்மேட்ல வேணும் அப்படின்றத செட் பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக் நேமிங் வேணுமான்றது இங்க டிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதுவே நேம் பண்ணிக்கும், இல்லை நம்மளே நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி, வீடியோ எடுப்போம் இல்லையா, அது வந்து எந்த குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்றத இங்க செட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரேம் ரேட் வேணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பேனரோமா வந்து என்ன மாதிரி வேணும், லோவா நார்மலா ஹையா, அதை இங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து விஷுவல் செட்டிங்ஸ். ஸோ அடுத்தபடியா இது வந்து என்ஸ்கேப்போட செட்டிங்ஸ். ஓகே, ஸோ ஹெல்ப் வந்து நமக்கு அந்த ஷார்ட்கட் கீஸை வந்து காமிக்கும். ஸோ டோட்டலா இதுல இருக்க எல்லா கீஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த விண்டோவை நான் வந்து க்ளோஸ் பண்றேன். ஸோ என்ஸ்கேப் இதோட டூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் எல்லா டூல்ஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஒரு பிளான் வியூக்கு நான் போயிடுறேன். ஸோ இந்த இமேஜ் தேவையில்லை, ஸோ டெலிட் பண்ணிடுறேன். இப்போ அசெட் லைப்ரரி எடுத்துக்கிட்டு இப்போ தேவையான விஷயங்களை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க லோட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீ எடுக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு ட்ரீயை வந்து சூஸ் பண்ணி நீங்க ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நீங்க பிளான் வியூல எங்க வேணுமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படியே பிளேஸ் பண்ணியாச்சு, அவ்வளவு ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க எடுத்து இங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் நான் வந்து ஒரு பைக் கொடுத்ததும் வந்துச்சு. ஸோ இந்த பைக்கை டபுள் கிளிக் பண்ணி ஸோ ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா கூட வந்துடும். ஓகே, ஸோ பைக்கை வந்து இங்க பிளேஸ் பண்றேன். ஸோ இது டைரக்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணணும், மாத்தணும் அப்படின்னா அதை நம்ம இங்க இருக்க டூல்ஸ் யூஸ் பண்ணி எஸ்கேப் கீ கொடுத்தீங்கன்னா அது வெளியே வந்துடும். ஸோ இங்க மாடிஃபை டூல்ஸ்ல போயிட்டு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் கொடுத்தீங்கன்னா ஸோ அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்க வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வேற என்னென்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இங்க நிறைய இருக்கும். ஸோ அசசரிஸ், அனிமல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஏதாவது ஒரு வந்து நீங்க உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கு, எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அதை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வந்து ஃபேவரட்ல போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சேர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சேரை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து நமக்கு ஃபேவரட் இந்த சிம்பிள் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது நம்ம ஃபேவரட் ஃபோல்டர்ல வந்துடும். இப்போ இந்த ஃபேவரட் ஃபோல்டர்ல கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து இங்க இருக்கும், ஈஸியா எடுத்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேடிட்டு இருக்கிற வேலை இருக்காது. ஸோ எல்லாமே இதுல இருக்கு, நீங்க எடுத்து அப்படியே இங்க பிளேஸ் பண்ண வேண்டியதான். பிளான் வியூ வச்சுட்டு நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல எந்த இதுல நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்றோம்னு ஈஸியா இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து மெட்டீரியல் எடிட்டர், இது வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் இங்க நமக்கு ஷோ ஆகும். இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம வந்து இங்க பண்ணிக்கலாம். இது வந்து டீப்பா நம்ம தனி வீடியோல பார்க்கலாம். ஸோ இது ஒவ்வொன்றும் நமக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். ஸோ என்னன்றது நான் இதுல வந்து ஒவ்வொரு சொல்லிட்டேன். ஸோ மெட்டீரியல்ஸ் நம்ம இங்க நமக்கு ரிவிட்ல எப்படி அசெட் லைப்ரரி இருக்குமோ அதே மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் இங்க இருக்கும், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் எடிட்டரும் அதுதான். ஸோ மெட்டீரியல் லைப்ரரி, மெட்டீரியல் எடிட்டரை ஒரு பிரீஃபா வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். அவ்வளவுதான் என்ஸ்கேப். எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க அதுல இருக்க செட்டிங்ஸ் நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டா போதும். ஸோ இவ்வளவுதான் என்ஸ்கேப். என்ஸ்கேப்போட எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, ரெண்டர் பண்ணும்போது இருக்கிற அத்தனை டூல்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.